ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு கத்திரிக்காய் வறுவல் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காவை இந்த மாதிரி 4ஆக கீறிக்கலாம். உள்ளே பூச்சி மட்டும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பேனில் எண்ணெய் சுருனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் அது கூட மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காயோட கலர் மாறி வந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்படி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் பெரிய தக்காளி இருக்கிறதுனால பாதி தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். தக்காளி ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாவே போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா பச்சை வாசனை போய் இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நம்ம ஃபஸ்ட்டே வதக்குறதுனால கத்திரிக்காய் அதிகமாக உடையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் உங்களுக்கு நல்லா வெந்து உள்ள மசாலாலாம் சேர்ந்து கிடச்சிடும். இதை இப்படியே கூட எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.